ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து என்னமோ பேசிட்டே இருக்கேன். ஆனா அப்புறம் தான் பார்த்தா அது ரெக்கார்டே ஆகல. 4, 5 நாளாவே ஒரே நெகட்டிவா இருந்தேன். ரொம்ப எமோஷனலா அ கொஞ்சம் பேட் நியூஸ்லாம் வந்துட்டே இருந்துச்சுல்ல. நம்ப பஹல்காம்ல டெரரிஸ்ட் இஷ்யூ, அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப புடிச்ச யூடியூபர். அவங்க வீட்ல நடந்த ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். நான் வந்து ரொம்ப வேண்டிட்டு இருந்தேன். எப்படியாவது சரியாயி திரும்பி வந்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. 2 பிஞ்சு குழந்தைங்க முகம் எப்பவுமே ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கு. அம் ரொம்ப எதிர்பார்த்தேன். சரி இப்படி வேண்டிட்டும் இருந்தேன். எப்படியாவது சரியாயி வந்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அ இதோட கஷ்டமான விஷயம் கோவமா வருது என்னன்னு பார்த்தாக்கா, நெறைய கன்டென்ட் ஃபேக் கன்டென்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. நெறைய பேர் அவங்கள பத்தி கன்டென்ட்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. கோவமாவும் வந்துச்சு. என்னடா இப்படிலாம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நானும் என்னோட ஷார்ட்ஸ்ல அவங்க வீடியோ போட்டேன். நம்ம ஜென்யூனா ஏதாவது கண்டோலன்ஸஸ் தெரிவிக்கிறதுக்காக நம்ம போட்டா கூட அது தப்பாயிடுமோன்னு நான் வேற நெனச்சேன். ஏன்னா அவ்ளோ கன்டென்ட்ஸ் பார்த்தேன். ரொம்ப கோவமா வந்தது. அ இப்படிலாம் இருக்காங்களே சொசைட்டில அப்படின்னு சொல்லிட்டு. நெறைய மீன்ஸ் ஜென்யூனா இல்லாம ஏதோ ஒரு நியூஸ அங்கேயும் இங்கேயும் எடுத்து போடுறாங்க. வேற பிக்சர்ஸ் வேற போடுறாங்க. அ என்னென்னமோ தம்ப்நெயில்ஸ்லாம் போட்டு அ அது வேற போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நல்லாவே இல்ல. ரொம்ப நம்ம சொசைட்டிலாம் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கோவமா வந்துச்சு. நான் லாஸ்ட் இயரே வேற ஒரு கன்டென்ட் பார்த்தேன். இந்த மாரி எல்லா யூடியூபர்ஸோட சேனல்லயும் கிரிட்டிசைஸ் பண்ணி, அத உட்காந்து பேசி, அத ஒரு கன்டென்ட்டா மாத்தி, அ போடுற அந்த மாரி ஒரு சேனல்ஸ்லாம் பார்த்தேன். அ என்ன பண்றது? ஒண்ணும் நமக்கு பண்ண முடியாது. அப்படி தான் இருக்கு உலகம். ம். அந்த மாரி ரொம்ப கஷ்டமா இருந்தது. கஷ்டமாவும் இருக்கு. அ வேற எப்படியாவது தைரியமா திரும்பியும் ம் நல்ல லைஃப்லக்கு திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும். நான் வந்து இங்க லெஸ்லி பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் மாங்கா இருந்துச்சு. ம் டேஸ்ட்டும் இல்ல. ஆனா கலர் மாத்திரம் இருக்கு. ஆனா ஒரு மாரி கொழ கொழன்னு ஆயிடுச்சு. சரி என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு, அத எடுத்து லஸ்ஸி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அ ஈஸி தான். மாங்காவும், கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் ஏலக்காய் பொடிச்சு போட்டது. அப்புறம் கொஞ்சம் மோரு இல்லைன்னா தயிரு. வேணா பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு அடிச்சாக்கா நல்ல ஒரு லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்புனோனே இன்னைக்கு லேட்டா தான் ஆஃபீஸ் கிளம்புனாரு. அதுவரைக்கும் இந்த பெட் எல்லாமே இன்னும் சரி பண்ணலாம அப்படி இருந்துச்சு. பெட் எல்லாம் சரி பண்ணிட்டு, துணியெல்லாம் காய போட்டதுமே ஒரு 12 மணி ஆயிடுச்சு. இது வந்து நாங்க போன வாரம் ஒரு பிளான்ட் ஷாப்பிங்க்கு போனோம். போற வழியில பார்த்தீங்கன்னா, நல்ல பியூட்டிஃபுல்லா ஒரு ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு, இந்த கடை பார்த்தீங்கன்னா, அ கத்தர்ல ஒரு நல்ல அ பிளான்ட் ஷாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நல்ல ஒரு பிளான்ட் ஷாப்பு. பாரடைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நெறைய வெரைட்டீஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். நெறைய சக்யூலன்ட்ஸ் இருக்கு. அ இன்டோர் பிளான்ட்ஸும் இருக்கு, அவுட்டோர் பிளான்ட்ஸும் இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கடை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்ப கத்தர்ல இருக்கீங்கன்னா, செடி ஏதாவது உங்களுக்கு பிடிக்கும்னா, இந்த கடைய செக் அவுட் பண்ணி பாருங்க.
இது வந்து ஹஸ்பண்ட் ஒரு டின்னர் பார்ட்டிக்கு போனாங்க. அப்போ அவங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட் பாக்ஸு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இதுக்குள்ள நெறைய சாக்லேட்ஸ் இருக்கு. நெறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கான்னு தெரியல. ஆனா நெறைய கியூட் ஷேப்ஸ்ல நெறைய சாக்லேட்ஸ் இருக்கு. நான் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா, என் பையனும், பொண்ணும் வெக்கேஷனுக்கு வராங்க. அப்போ அதனால தான் கொஞ்சம் மூடு லிஃப்ட் ஆயி கொஞ்சம் அ ஆக்டிவா இருக்கேன். இந்த மாதிரி நெறைய சாக்லேட்ஸு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல இருக்கு. அத அப்படியே எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். ஹஸ்பண்ட் கிட்டயும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, கியூட் பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கு சாக்லேட்ஸு. ஸோ தம்பியும் பாப்பாவும் வரதுனால கொஞ்சம் வீடெல்லாம் டீப் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள கூப்பிட்டு தான் பண்ணோம். ஏன்னா, இங்க நெறைய கார்பெட்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. இது வந்து ரென்டட் அபார்ட்மெண்ட் தான். ஃபர்னிஷ்டாவே தான் எடுத்திருக்கோம். நெறைய கார்பெட்ஸ்னால என்னால ஃபுல்லா எடுத்து கிளீன்லாம் பண்ண முடியல. சரின்னு ஒரு ஆள கூப்பிட்டு டீப் கிளீன் பண்ணிட்டு, இந்த மாரி ஷீட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இங்க வந்து ஃபேன் கான்செப்ட்லாம் கிடையாது. இங்க ஃபுல் ஏசி தான் எல்லாத்துலயும். சம்மர் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால தாங்க முடியாத சூடு. ஃபுல் டைம் ஏசி இல்லாம இருக்கவே முடியாது. அவ்ளோ சூடா இருக்கு. ஸோ, அதனால தான் இந்த குவில்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து இந்த பெட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் சரி பண்ணி போட்டுட்டு இருந்தேன். ஷீட்ட வாங்கும்போது நம்ம ஃபிட்டட் ஷீட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சைடுல வந்து 4 கார்னர்ஸ்ல எலாஸ்டிக் போட்டிருப்பாங்க. இல்லன்னா ஃபுல்லாவே அப்படியே ரவுண்டா அடிச்சிருப்பாங்க. எலாஸ்டிக். அது வந்து நம்ம பெட்ல போடுறதுக்கும் ஈஸி. அதே மாதிரி எந்திரிக்கும்போது ரொம்ப கலஞ்சுலாம் போகாது. அ காலையில நமக்கு சரி பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன டிப்பு தான். நெக்ஸ்ட் டைம் ஷீட் வாங்குனீங்கன்னா, ஃபிட்டட் ஷீட் அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. அது ஈஸி போடுறதுக்கு. ஸோ என்னோட ரூம்ஸ்லாம் சரி பண்ணி, தம்பி பாப்பாக்காக ஃபுல் செட் ஆக்கி, ரெடியாக்கி வச்சிருக்கேன். அப்போ அடுத்த வீடியோ பாப்பா வந்துட்டா இருக்கும். பாப்பா நெறைய வீடியோஸ் எடுத்து தருவா. எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவா. 2 பேருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. தம்பியும், பாப்பாவும் 2 பேருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட்லாம் அவ்வளோ எடுத்து தர மாட்டாரு. அதனால தான் எனக்கு நெறைய வீடியோஸ் எடுக்கவே முடியல. அப்ப அவங்க வந்தா நல்லா எடுத்து தருவாங்க. அப்போ அவங்கலாம் வந்ததுக்கப்புறமா நெறைய வீடியோஸ் வரும். ஸோ அவங்கள எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அப்போ வேற விசேஷமா அடுத்த வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர். பை பை.